கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் யோவான் 1வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன காரியங்களை தியானித்து பார்ப்போம். இயேசுவானவர் வார்த்தையாய் இருந்தார் அப்படின்னு தான் ஆரம்பத்துல சொல்லப்படுகிறது. அவர் மாம்சமா நம்ம உலகத்திற்கு வந்த உடனே உலகம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை புறக்கணித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்துல சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. 2 விஷயம் நல்லா கவனிங்க. வார்த்தையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார், அதிகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்னங்க அதிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு கிறிஸ்துவ சொல்லுகிறார்ல, நம்மளும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே லெவல்ல தான் தேவனானவர், அதாவது பிதாவானவர் வைத்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது என்ன காரியங்கள்லாம் செய்தாரோ அது எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பிள்ளை அப்படிங்கிற அதிகாரமா இருக்குது. கீழே படிச்சு பார்த்துட்டே போனா உங்களுக்கு தெரியும், கானாவூர் கல்யாணத்துல கிறிஸ்துவானவர் முதல்ல அற்புதம் செய்கிறார். பூமியில இருந்த எல்லா நாட்களிலும் அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி தெரிந்தான் வேதம் சொல்கிறது. அப்ப அவரை போலவே இருக்கிற நம்மளாலையும் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் முழுவதும் நன்மை செய்ய முடியும், அற்புதங்கள் செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். ஏன் மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசுவை போலவே நம்மளாலேயே முடியும். எல்லாமே கரெக்டு தாங்க, ஆனால் என் வாழ்க்கையே என்னாலேயே பார்த்துக்க முடியல அப்படிங்கிறீங்களா? அங்கே தான் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். என்னன்னா, இங்கே வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவர்களா அப்படின்னு. நம்ம இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுது, அவருடைய வார்த்தையை குறித்து கேள்விப்படும் பொழுது தான் நம்மளுக்கு விசுவாசம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, நிறைவேறுமா அப்படிங்கும் பொழுது தான் நம்மளுடைய விசுவாசம் குறைந்து போகிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் காட்டத்தி மரத்தை பார்த்து புடுங்கி கடலிலே நடப்படுவாய் என்று சொன்னால் அது உண்டாகும். கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார்களா? உங்களாலேயே முடியும், என்னாலே முடியும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன பிதாவானவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறார். நம்மளாலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். விசுவாசத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.